Hi, my name is Sandil. Welcome to our channel English Pesa Aseya. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. Now I am going to explain the two words in English. Okay. So நான் ரெண்டு சின்ன வார்த்தைகளை பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். To and for. ஸோ நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். ஓகே, இந்த டூ அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்தணும் அண்ட் ஃபார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இன் டீடைல். ஓகே, பிகாஸ் தீஸ் டூ வேர்ட்ஸ் ஆர் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். நமக்கே வந்து குழப்பக்கூடிய வார்த்தைகள் இந்த ரெண்டு வார்த்தைகள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு பொருள், ஓகே, ஒரு திங்ஸோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தருக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, டிரான்ஸ்ஃபர்னா கொடுக்கறது. ஓகே, உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட அல்லது யார்கிட்ட இருந்தோ யாருக்கோ கொடுக்கும் போது டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்க இந்த டூ அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, டிரான்ஸ்ஃபர். அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து இன்னொருத்தர்கிட்ட நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்னோட மார்க்கர் இருக்கு, அவங்க கிட்ட பென் இருக்கு, ஸோ நீங்க ரெண்டையும் வந்து மாத்திக்கிறீங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் டிரான்ஸ்ஃபரிங் சம்திங் அப்படின்னு என்ன அர்த்தம்? இஃப் யூ ஆர் கிவிங் சம்திங் டு சம்ஒன், ஒரு பொருளை வந்து நீங்க இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க, டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா வந்து அந்த இடத்துல நீங்க வந்து டூ யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் வந்து எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து பெனிஃபிட்டா ஏதாவது ஒரு ஒன்று பண்றீங்க. ஓகே, இது நல்லது பண்றீங்க. யூ ஆர் டூயிங் குட், சம்திங் குட் ஃபார் சம் ஒன். ஓகே, யூ ஆர் டூயிங் குட் ஆர் யூ ஆர் டூயிங் சம் பெனிஃபிட்ஸ் டு சம் ஒன். ஓகே, பெனிஃபிட். ஸோ பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம், குட் திங் யாருக்காவது பண்றீங்க அப்படின்னா நம்ம அங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு அந்த சென்டென்ஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஐ ஹாவ் ரிட்டன் டூ சென்டென்சஸ் ஹியர். ஓகே, ஐ ஹாவ் ரிட்டன் டூ சென்டென்சஸ். ஸோ யூ ஹாவ் டு ரீட் தீஸ் டூ சென்டென்சஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, இந்த பிளாங்க்ல வந்து டூ வருமா இல்லை ஃபார் வருமா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ மேட் திஸ் லெசன் பிளாங்க் யூ. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாஸ்ட். ஸோ மேட் அண்ட் கேவ். ஓகே, இந்த ரெண்டு சென்டென்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட். ஓகே, ஒரு முடிஞ்ச விஷயத்தை குறிக்குது. ஐ மேட் அப்படின்னா நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் உருவாக்கினேன். எதை? திஸ் லெசன். நான் இப்ப சொல்லிக் கொடுக்கேன் இல்லையா, இந்த லெசனை நான் உருவாக்கியிருக்கேன். பிளாங்க் யூ, உங்களுக்காக. நான் உங்களுக்காக இந்த லெசனை வந்து நான் உருவாக்கியிருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஜஸ்ட் ஐ டிட் சம்திங். ஓகே, சம்திங் குட். ஸோ நான் வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கேன். ஓகே, நல்ல விஷயத்த பண்ணியிருக்கேன் மீன்ஸ் இதனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. ஓகே, நீங்க வந்து யூ வில் கம் டு நோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ அண்ட் ஃபார். இந்த ரெண்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட் தான். இது வந்து ஒரு நல்ல விஷயம், குட் திங் இல்லையா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் யூஸ் பண்ணணுமா இல்ல டூ யூஸ் பண்ணணுமா? ஃபார். ஓகே, I made this lesson for you. இந்த இடத்துல வந்து I made this lesson to you அப்படின்னு சொன்னா தப்பு. இங்க நான் எந்த பொருளையும் நான் வந்து கொடுக்கவே இல்லை. ஓகே, I'm not transferring. ஓகே, so I'm not exchanging here. நான் என்ன பண்ணியிருக்கேன்? So I have done something good. ஓகே, ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட், I gave நான் கொடுத்தேன். a pen, ஒரு பேனாவை. நான் ஒரு பேனாவை கொடுத்தேன். blank her, நான் அவளுக்கு ஒரு பேனாவை கொடுத்தேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ நான் என் கையில ஒரு பென் இருக்கு. ஓகே, நான் என்ன பண்றேன்? இந்த பேனாவை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். என்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நான் கொடுக்குறேன். டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இந்த பேனா என்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகுது. ஓகே, டிரான்ஸ்ஃபர். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? டூ. ஐ கேவ் அ பென் டு ஹர். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார் அண்ட் டூ. ஸோ இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண நிறைய பேர் குழப்பம் இருக்கும். இதை வந்து இப்படி சொல்லலாம் தப்பு. ஐ கேவ் அ பென் ஃபார் ஹேர் அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகே, டு ஹேர் பிகாஸ் யூ டிரான்ஸ்ஃபர் சம்திங். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார் அண்ட் டூ. ஸோ லெட்ஸ் see some more examples for டூ அண்ட் ஃபார். ஓகே, நான் இங்க வந்து ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, இதை நான் வந்து கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. இதோட ஆன்சர்ஸை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ரைட். First sentence, I gave the book.
I gave the book அப்படின்னா நான் புத்தகத்தை கொடுத்தேன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அ புக் ஹியர். ஓகே, ஒரு நோட் புக் இருக்கு. ஸோ அதை வந்து நான் யாருக்கு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட். கேவ் அப்படின்னா பாஸ்ட். ஓகே, ஐ கேவ் நான் கொடுத்தேன் ஒரு புத்தகத்தை blank மை ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்டுக்கு. ஸோ என்கிட்ட இருந்த புக்கை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ரைட், அப்போ என்ன வரும்? டு மை ஃப்ரெண்ட். வெரி குட், நிறைய பேர் சூப்பரா கமெண்ட் ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஐ கேவ் த புக் டு மை ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட், ஐ பாட் திஸ் கிஃப்ட். ஐ பாட் அப்படின்னா வந்து நான் வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். பாட் அப்படின்னா வாங்கினேன். ஓகே, என்னது? திஸ் கிஃப்ட், இந்த கிஃப்ட், ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க. ஓகே, நான் ஒரு கிஃப்ட் வாங்கினேன் blank யூ, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கினேன். அப்போ கிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு குட் திங் இல்லையா? அது ஒரு யூ டிட் சம்திங் குட். நீங்க வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் தான். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு அது பெனிஃபிட். நீங்க ஒரு கிஃப்ட் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கான பெனிஃபிட் தான். அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? டு ஃபாரா. ஐ பாட் திஸ் கிஃப்ட் ஃபார் யூ, உனக்காக நான் வாங்கினேன். ஓகே, ஐ பாட் திஸ் கிஃப்ட் ஃபார் யூ. நெக்ஸ்ட், ஐ எம் கோயிங் டு டாக். ஐ எம் கோயிங் டு டாக் அப்படின்னா இது ஃபியூச்சரை குறிக்குது. ஓகே, ஐ எம் கோயிங் டு டாக், நான் பேச போறேன். blank him, நான் வந்து அவன்கிட்ட பேச போறேன். நான் அவன்கிட்ட இல்ல நான் அவனுக்கு பேச போறேன். அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க இன்னொருத்தட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. ரைட், ஸோ யூ ஆர் கோயிங் டு டாக் டு சம் ஒன். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க இன்னொருத்தருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? I'm going to talk to him. I'm going to talk to him because you are transferring ideas, you are transferring your thoughts to someone. Okay, next, I sing. I sing na இது present tense குறிக்குது. I sing na நான் பாடுகிறேன். blank you, நான் உனக்காக பாடுறேன். ஓகே, உனக்காக பாடுறேன். ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? இன்னொருத்தருக்காக நான் பாடுறது ஒரு குட் திங். அப்ப என்ன வரும்? I sing for you. I sing for you, நான் உனக்காக பாடுறேன். நெக்ஸ்ட், I will do that. I will do that இதுவும் ஃபியூச்சரை குறிக்குது. ஏன்னா will வந்திருக்கு. ஸோ I will do அப்படின்னா நான் செய்வேன். நான் அதை செய்வேன். I will do that, நான் அதை செய்வேன். blank you, நான் உனக்காக அதை செய்வேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்ப என்ன பண்ண போறீங்க? ஒரு நல்ல விஷயம் ஒருத்தருக்காக பண்ண போறீங்க. You are going to do a good thing. ஓகே, அப்ப இங்க என்ன வரும்? I will do that for you. ஓகே, that's it. சிம்பிளா இருக்கா? ஸோ எந்தெந்த இடத்துல வந்து டூ வருது, ஃபார் வருது தெரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு குழப்பக்கூடிய இடங்கள். நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இஸ் இட் ஈஸி? ஈஸியா இருக்கா உங்களுக்கு? ஓகே, இதே மாதிரி இன்னொரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் எழுதி போடுறேன். நீங்க தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, நான் சொல்லி கொடுத்த அந்த ரூல் அப்ளை பண்ணி நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. உங்க ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க வந்து எங்கெல்லாம் டூ வரும், இங்க ஃபார் வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், she made a delicious cake. she made a delicious cake. ஓகே, வந்து ஒரு delicious cake அப்படின்னா ரொம்ப சுவையான கேக்கை வந்து உருவாக்கினாள், செய்தாள். ஓகே, made அப்படின்னா பாஸ்ட். ஓகே, செய்தாள். blank him, அவனுக்காக செய்தாள். ஓகே, ஒரு கேக். இது வந்து ஒரு பெனிஃபிட் தான், இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அப்ப இங்க என்ன வரும்? for him. She made a delicious cake for him. He bought அப்படின்னா அவன் வாங்கினான். a car, அவன் வந்து ஒரு கார் வாங்கினான். ஓகே, blank you, அவன் உனக்காக ஒரு கார் வாங்கினான் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ ஒரு கார் வந்து இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்தா அது ஒரு பெனிஃபிட் தான் இல்லையா? ஸோ சென்டென்ஸை வாசிங்க. ரைட், he bought a car அப்படின்னு தான் இருக்கு. இந்த bought அப்படிங்கிற verb இங்க வராம he gaveன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். he gave a car அப்படின்னா இந்த இடத்துல டூ வரும். கொடுக்கறது, உங்கள்கிட்ட இருக்கிற காரை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. பட் இங்க வந்து இன்னொருத்தருக்காக நீங்க வாங்கியிருக்கீங்க. ஓகே, அது அவங்களுக்கு பெனிஃபிட் தான் இல்லையா? ஸோ பெனிஃபிட், அது மட்டும் இல்லாம அது ஒரு குட் திங். ரைட், ஸோ he bought a car for you. ஓகே, நெக்ஸ்ட், I gave my book. என்னோட புக்கை நான் ஜானுக்கு கொடுத்தேன். இங்க வந்து நேம் இருக்கு பாருங்க. இப்படி நேம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகே, பட் இங்க வந்து நேம் இருக்கு ஜான் அப்படின்னு, பிரச்சனை இல்லை. பட் உங்களோட புக்கை வந்து இன்னொருத்தருக்கு நீங்க கொடுக்குறீங்க, ஜானுக்கு கொடுக்குறீங்க. ரைட், ஸோ அப்ப என்ன வரும்? டூ. ரைட், நெக்ஸ்ட், I go, நான் போறேன். blank school, நான் ஸ்கூலுக்கு போறேன். இங்க என்ன சொல்லுவீங்க? I go to school
இங்க வந்து நம்ம எதையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணல. நீங்க வந்து டவுட் கேட்கலாம், இங்க வந்து நாங்க பேனாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணல, ஓகே, இங்க வந்து நாங்க பென்சிலை டிரான்ஸ்ஃபர் பண்ணல, புக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணல, பட் இங்க ஏன் 2 போட்டிருக்கோம் நீங்க வந்து கேட்கலாம். குட் கொஸ்டின். இங்க இதுக்கு என்ன அர்த்தம், நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியர் யூ ஆர் டிரான்ஸ்ஃபரிங் யுவர் பாடி. ஓகே, நம்மளோட பாடி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணி போறோம். நம்ம வீட்ல இருந்து என்ன பண்றோம், ஸ்கூலுக்கு போறோம். ஸோ யூ டிரான்ஸ்ஃபர் யுவர் பாடி. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம இங்க 2 போடுறோம். நெக்ஸ்ட், ஐம் கோயிங் டு கிவ் அப்படின்னா நான் கொடுக்க போறேன். இட் அப்படின்னா அதை. ஐம் கோயிங் டு கிவ் இட், நான் இதை கொடுக்க போறேன். பிளாங்க் ஹிம், அவனுக்கு நான் இதை கொடுக்க போறேன். ஸோ ஒரு விஷயம் வந்து இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகுது. ஓகே, அது இப்ப என்ன வருவீங்க, ஐம் கோயிங் டு கிவ் இட் டு ஹிம். தட்ஸ் இட். சிம்பிளா இருக்கா? இஸ் இட் ஈஸி? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2க்கும் 4க்கும் இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து இந்த 2, 4 யூஸ் பண்ணி நீங்க நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இனிமே இதில் நீங்க தவறே விட மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, ஸோ கொஸ்டின் நான் இப்போ ரீட் பண்ணி கொஞ்சம் மீனிங் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், we use டூங்கிற வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்துவோம்? when, 2 ஆப்ஷன் இருக்கு, எது கரெக்ட் நீங்க சூஸ் பண்ணுங்க. and then we use forங்கிற வார்த்தையை நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம் when, அதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். தென் தேர்ட் கொஸ்டின், செந்தில் கேவ் a gift blank ராமு. செந்தில் வந்து ராமுக்கு ஒரு gift கொடுத்தான். ஸோ இங்க வந்து 2 வருமா 4 வருமா? உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 10 செகண்ட்ஸ் டைம், அதுக்குள்ள எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. your time starts now. டைம்ஸ் அப். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்துவோம்? நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், we take something from someone. ஒரு பொருளை வந்து மத்தவங்க கிட்ட நம்ம எடுத்துக்கும் போது நம்ம 2 யூஸ் பண்ணுவோமா? இல்ல we give something to someone. ஒரு பொருளை நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோமா? கொடுக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? so we give something to someone. Second option is the correct one. Next, we use for when. so for அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, so option A, we do something good for someone. இது கரெக்டா? மற்றவங்களுக்காக நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நம்ம for யூஸ் பண்ணுவோம். good, இது வந்து கரெக்ட். so செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்? someone is good, யாரோ ஒருத்தர் நல்லா இருக்காங்க. இந்த ஆப்ஷன் கிடையாது, சம்பந்தம் இல்லாத ஆப்ஷன். நெக்ஸ்ட், செந்தில் gave a gift. செந்தில் வந்து gift கொடுத்தான், யாருக்கு? ராமுவுக்கு. ஸோ ஒரு கிஃப்டை வந்து ராமுக்கு கொடுக்குறான். ஸோ நம்ம இருக்கிறத இன்னொருத்தட்ட போகுது. ஓகே, ஸோ அப்போ டு ராமு. இதே இடத்துல இந்த கேவுக்கு பதிலாக பாட் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். செந்தில் பாட் அ கிஃப்ட் அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஃபார் வரும். ஸோ செந்தில் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கினா யாருக்காக? ராமுவுக்காக. ஓகே, தட்ஸ் இட். ஸோ ஆன்சர் இஸ் 2, 4 வராது. ஸோ யாரெல்லாம் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்தீங்க? 3 out of 3. உங்களோட மார்க்ஸ் வந்து கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட ஃபீட்பேக்கே மறக்காம கமெண்ட்ல சொல்லிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க 2 சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஐ பாட் அ பென் blank you, ஐ கேவ் அ பென் blank you. இங்க வந்து எங்க 2 வரும், எங்க 4 வரும் அப்படிங்கறத நீங்க கரெக்டா சொல்லுங்க. உங்களோட ஆன்சர் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க 2, 4 யூஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இனிமே தப்பே விட மாட்டீங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.